நிறைவு செய்தியாக மேற்கு வங்கத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி பல தியாகங்களை செய்து பல போராட்டங்களுக்கு பிறகு அங்கு பாஜகவை வெற்றி பெற செய்திருக்கிறார். அவர் முதல்வராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்ற 48 மணி நேரத்திற்குள் சுமார் 14 கீ டிசிஷனை எடுத்திருக்காரு. அது பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதில் குறிப்பாக ரோட்டில் நமாஸ் பண்ண முடியாது, இந்த கல் அடிக்கிறது, இதுக்கெல்லாம் இனி வேலை இருக்காது. அப்புறம் உடனே பிஎஸ்எஃப் அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு நிலத்தை கொடுத்து பாதுகாப்பை வலுப்படுத்தியிருக்காரு. இப்படி ஒரு 14 விஷயங்கள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மிகவும் பாராட்டத்தக்கது. அதாவது என்ன சொல்லிட்டு வந்தோமோ அது செஞ்சிருக்கு. அதாவது திமுக சொல்லும்ல, நாங்கள் சொன்னது இதுதான் செய்வோம், செய்வது தான். அது அவங்க ஊழல் செய்கிறதுல அப்படி இருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட நான் என்ன சொன்னேனோ அதை செய்யறதுக்கான வேலையில் ஈடுபடுறது, முனைப்பை காட்டுறது. ஒரு சில அங்கேயும் ஃப்ரீ பீஸ்லாம் சொல்லியிருக்காங்க, 3000 அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொல்லியிருக்கிறது, இலவச பேருந்து. அதெல்லாம் ஜூன் மாதத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கோம். வரவு செலவுலாம் பார்த்துட்டு இந்த அம்மா கஜானா எந்த அளவுக்கு வச்சுட்டு போயிருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த மாநிலம் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கான வேலையை முதல்ல நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னது மாதிரியே இந்த பிஎஸ்எஃப்க்கு 45 நாட்களில், குறிப்பாக அந்த மால்டா ஒற்றிய பகுதிகளில், ஏன்னா அங்கேருந்து தான் இன்ஃபில்ட்ரேஷன் நிறையா பங்களாதேஷ்லேருந்து வரும், அந்த வேலி போடணும் ஃபென்சிங்கு, அதுக்கு பிஎஸ்எஃப்ட கொடுத்து அதுக்கப்புறம் ரோடு போடுறது, அந்த பக்கத்தில் ஃபென்சிங் போடுறது, அதுக்கு அதெல்லாம் நாங்கள் இடத்த 45 நாளில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை ஆனால் மசூதியில் இடம் இருந்தாலும் இல்லை நான் ரோட்டில் தான் நமாஸ் பண்ணுவேன் அப்படின்னு இறங்குறாங்க. அப்புறம் அதை யாராவது தடுத்து கேட்டாங்கன்னா அங்கே அவங்கள மேலே கல்லடிக்கிறது, இந்த இது. அப்புறம் இஷ்டத்துக்கு லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை ராஜா அப்படி. அதாவது என்னன்னா, ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் என்ன இது பாஜக அரசு, அதனால இஸ்லாமியர்களை இது பண்றாரு. உச்ச நீதிமன்றம் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கு, வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்குது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. புதுசா ஒன்றும் இல்லை, இருக்குது, அந்த வழிகாட்டு நெறிமுறையை பயன்படுத்த போறாங்க. அதை விட முக்கியம் என்னன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல், 2023 லோக்கல் பாடி எலெக்ஷன். இதுக்கு பிறகு நடந்த வன்முறை, தேர்தல் வன்முறை இருக்கு இல்லையா, அது நிறைய நடந்திருக்கு, பல பேர் இறந்து போயிருக்காங்க. பாஜக அந்த கேஸ் ஃபைல கொஞ்சம் எடுத்து அதெல்லாம் ரீஓபன் பண்றோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 15 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்குது டிஎம்சி. மம்தா ஒரு காட்டாட்சி, காட்டு தர்பார். அந்த காட்டு தர்பார்ல 321 பாஜகவினர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் எவன் எந்தெந்த ஏரியால யார் யார் போட்டா, இதுக்கு பின்னால எவன்லாம் இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த ஃபைலையும் எடுத்து அதற்கான விசாரணை தொடங்கப்படுகிறது. இதுதான் பாஜகவினருக்கு உண்மையிலேயே அந்த குடும்பத்திற்கு செய்த ஒரு நியாயமாக நான் பார்க்கிறேன். இதற்காகவே சுவேந்து அதிகாரிக்கு நம்ம ஒரு சல்யூட். அதெல்லாம் சும்மா பேசிட்டு போயிடுவாங்க. முதல் நாளே இந்த ஃபைல் எல்லாம் ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் அந்த கம்யூனல் ரியாட்ஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்கள பிணையில வர முடியாத தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது போல அவங்கள கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளுறது அப்படிங்கிறது. இப்போ இங்க மேற்கு வங்கத்திலிருந்து அதிகமாக பங்களாதேஷுக்கு மாடுகள் கடத்தப்படும். அப்படியே இந்த ஃபென்சிங் வேற படவே இல்லையா எடுத்துருப்பான், பசுமாடை நிறைய கன்றுக்குட்டிகளை எல்லாம் கூட கடத்திட்டு போயிடணும். அதையெல்லாம் கண்காணிப்பதற்கான ஒரு குழு அமைக்கிறது. பல இடங்கள்ல விஜிலண்டாக இருக்கக்கூடிய பல ஸ்டேஷன்ஸை அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி மாதிரி அவர் சொன்ன 11 மணிக்கு ஆட்சியில் வந்தா 11:05க்கு மணல் கடத்தலாம். இவர் என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், எவன் இல்லீகலா மணல் கடத்தலான்னா அவனை புடி. ரெண்டுக்கும் வித்தியாசம் வருங்க. இங்க மணல் அள்ளலாம், இங்க இல்லீகலா மணல் அள்ளுறவனை தூக்கி உள்ள போடு அப்படிங்கிறது சுவேந்து அதிகாரி அந்த நடவடிக்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல ஏரியா ரவுடி, அந்த ரவுடிக்கே போலீஸ் பாதுகாப்பு. ஏன்னா ஒரு ரவுடிக்கு இன்னொரு ரவுடினால பிரச்சனை வரும்ல, அதை அவன் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா இந்த ரவுடி எல்லாமே டிஎம்சி ரவுடி, மம்தா கட்சியுடைய ரவுடி. மம்தா கட்சி ரவுடியா இருக்கிறதுனால அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பே கொடுக்கும். அந்த ரவுடிக்கு, அதாவது சாதாரணமாக ரவுடிங்கிறத எப்படி நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா, ஒருத்தன் வருவான், அவனுக்கு பின்னால ஒரு 4-5 பேர் அப்படியே ஜிம் பாய் மாதிரி அப்படி நிப்பானுவான். ஒன்று கையில் உருட்டு கட்டு, சினிமாலாம் பார்த்துனால உருட்டு கட்டாது, துப்பாக்கிலாம் வச்சுட்டோம் அந்த இது. இப்போ இங்கே போலீஸே உங்களுக்கு பாதுகாப்புக்கு இருந்து அந்த இதெல்லாம் வாபஸ் வாங்கடா
அப்படின்ட்டாரு. இப்ப வாபஸ் வாங்கின பிறகு அவன் உண்மையிலே ரவுடியாக இருக்க போறானா இல்ல பெட்டி பாம்பா வீட்டுல இருக்க போறானா அப்படிங்கிறது போக போக தெரியும். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது மத்திய அரசு செயல்படுத்தின திட்டங்கள், அதாவது ஆயுஷ் பாரத் திட்டம். அது கூட அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. ஆயுஷ் பாரத் திட்டம் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துட்டா அவன் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவான், மோடி அவனிடம் போய் சேர்ந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலேயே மத்திய அரசுடைய பெரும்பாலான திட்டங்களை மம்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்க. அதையெல்லாம் நான் செய்ய போறேன், ஆரம்பிடா, கொட்டட்டும் முரசு, கிளியட்டும் பறை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இனிமே மத்திய அரசு ஜல் ஜீவன் திட்டமா இருக்கணும், ஆயுஷ் பாரத், என்னென்ன திட்டம் இருக்குதோ எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கோ ஆல் அவுட் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மத்திய அரசு 2 வருஷமாவே இது போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஐபிசி இனிமே கிடையாது, பிஎன்எஸ் படி தான் ஒவ்வொரு கேஸையும் ஃபைல் பண்ணணும். அதனோட இவங்களுக்கு தண்டனை எப்படியெல்லாம் கொடுக்கணும். இந்த போக்சோ கேஸ் எல்லாம் இப்போ எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகிருக்குது. பல கேஸுடைய அந்த தண்டனை காலமே வேறு விதமாகலாம் மாறி இருக்குது. ஐபிசிலேருந்து இந்த பிஎன்எஸ்க்கு மாறினது அதெல்லாம் இங்கே இப்போ சொல்லாது தம்பி அப்படின்னு இந்த அம்மா மம்தா வச்சிருந்துக்கு. அதை முதல்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஃபாலோ பண்ணணும். இனிமேல் பிஎன்எஸ்ஸை முழு மூச்சில் இங்கே செயல்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அதை விட மிக முக்கியமாக எல்லா வாரியங்கள், போர்டு, லொட்டுலஸ்க்கு என்னென்ன கவர்மெண்ட் எல்லாத்தையும் டிஎம்சி ஆளு தான் இருக்கான், எல்லா வேலையும் தூக்கி ஏறுடா அப்படின்னு இருக்காரு. இது போல பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்போ அதோட ஒரு காட்சி இன்னைக்கு பார்த்தேன், அது நம்ம ஸ்ரீடிவிலையும் ஷார்ட்ஸாக வந்திருக்கும் பார்த்தா தெரியும். ஒரு ரயில்வே போர்டு, ரயில்வே அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம், அதை என்கரேஜ் பண்ணி மம்தா கட்சியுடைய ஆபீஸே அங்க இருக்குது, டிஎம்சியுடைய ஆபீஸ் இருக்குது. இவ்வளவு நாளா ஏசி எல்லாம் போட்டு, அது ரயில்வே தான் அங்க இருக்கணும், ரயில்வே போர்டு தான் அங்க இருக்கணும். ஆனா அதை இவன் அவங்க எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு இவன் ஆபீஸ் போட்டு நல்லா ஏசி எல்லாம் போட்டு இருந்தேன். அவன் வந்துட்டான்ப்பா, அஜு மாறிட்டுப்பா, அந்த அம்மாவே அடுத்து உள்ள போகுதோ இல்லைன்னு இருக்கேன், நீ என்னப்பா அவன் இந்த ஆபீஸ்ல இருக்க அப்படின்னு போலீஸ் எல்லாம் வந்த உடனே அந்த சின்ன குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி எழுதுறான். நான் அந்த ஆபீஸ்ல இவ்வளவு வருஷமா இங்க இருந்தேன், டே இவ்வளவு வருஷமா இருந்தது மம்தா ஆட்சியிலடா, இப்ப சுயேந்து வந்துட்டாரு, காலைல உள்ள சுற்றுப்புல போறாங்கடா, கிளம்புடா அப்படின்னு உடனே அந்த அழுகுறான். அதாவது ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறது மாதிரி இவன் நான் இந்த ஆபீஸை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறான். ஐயா, இனிமே இந்த ஓசியில எல்லாம் மங்களம் பாடுறது முடியாது, நீ கிளம்பு, உன் பொட்டி படுக்கையெல்லாம் கிளப்பு, என்னென்ன வச்சிருக்கியோ கட்சி சம்பந்தமா இருக்க எல்லாம் எடுத்து, ஏண்டா ரயில்வே குவார்டர்ஸ்ல உட்காந்துட்டு நீ ஆபீஸ் கட்சி ஆபீஸ் ஆடா போடுவ அப்படின்னு விரட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தொடக்கம். இன்னும் பல கூத்துகள் அங்கே இருக்குது வெஸ்ட் பெங்காலில். அதையெல்லாம் சுவேந்து அதிகாரி தைரியமாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை விட அங்கே வலிமையான அரசு இருந்தால் தான் நாட்டில் ஊடுருவல்காரர்கள் உள்ள வராமல் தடுக்கப்படும். அது அந்த இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அது பாதுகாப்பாக, ஒரு கவசமாக, ஒரு கேடயமாக இனிமேல் வெஸ்ட் பெங்கால் இருக்கும் அப்படிங்கிறது தான் செய்தி. நம்ம தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய அப்டேட்ஸை நம்மளும் இங்கே பேசுவோம் அப்படிங்கிறது தான்